நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கில் ஒன் யூஐ 7 ஸ்டேபிள் ரோல் அவுட் ஆயிட்டு இல்லையா, S24 அல்ட்ராவுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் S25 அல்ட்ராவை பற்றி பேசலை. S24 அல்ட்ராவில் முன்னாடி பேட்டரி பேக்கப்பில் சில இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் இந்த ஸ்டேபிள் ரோல் அவுட்டில் ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்குதா அப்படிங்கிற தொடர்பாக தான் இந்த வீடியோவில் சில விஷயங்களை உங்க கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அது மட்டும் அல்லாது அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். அதை நான் வாய் வார்த்தையிலே சொல்லி முடிச்சிடுவேன். ஏன்னா அது அப்படிதானே சொல்ல முடியும். இதை தவிர்த்து வீடியோகிராஃபி மற்றும் அந்த போட்டோகிராஃபில ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வரப்போறது கிடையாது. அந்த சாம்பிள்ஸ் அட்டாச் பண்றேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன மாதிரி பேட்டரி பேக்கப்ல முன்னாடி சில இஷ்யூஸ் இருந்தது. குறிப்பாக ஒன் யூஐ 7 பீட்டால நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பயங்கரமாகவே ட்ரெயின் ஆகிறத என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ அது ரெக்டிஃபை ஆயிருக்கான்னு கேட்டிங்கனாக்கா ரெக்டிஃபை ஆயிருக்கு. பீட்டாவில் இருந்ததை விட இப்போ ரெக்டிஃபை ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஃபோனை நான் முதல்ல வாங்கும்பொழுது இருந்த அந்த பேட்டரி பேக்கப்புடன் ஒப்பிட்டிங்கனாக்கா இப்போ பெட்டராக இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா பெட்டராக இல்லை. அந்த லெவலுக்கு அது இப்போ ஒர்க் ஆகலை. பேட்டரி ட்ரெயின் கொஞ்சமாக இருக்குது. ஆனால் பீட்டாவில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சாஃப்ட்வேரில் இருக்கிற ஃபீச்சர்லேயே கொஞ்சம் நல்ல ஃபீச்சராக எனக்கு பட்டது அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த சவுண்டெல்லாம் நம்மளால் மாற்றிக்க முடியுது இல்லையா. அதாவது ஒரு வீடியோவை கொடுத்தீங்கன்னாக்கா அதுவே ஏஐ மூலயமா அதில் எக்ஸ்டர்னல் சவுண்ட் இருக்கா, மியூசிக் இருக்கா, அதுக்கப்புறம் நாய்ஸஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லுது. அதை நம்மளால குறைச்சிக்க முடியுது. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம். ஸோ நாய்ஸ் சப்ரஷன்லாம் பண்ண முடியுது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் எந்த சாம்பிள்ஸ்லையும் நாய்ஸ் சப்ரஷன்லாம் பண்ணல. அந்த மாதிரி எந்த விதமான ஃபில்டர்ஸும் கூட ஆட் பண்ணல. எதற்காகனாக்கா அப்படியே அந்த ஃபோனில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான். ஸோ பாருங்க இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத. சாம்சங் S24 அல்ட்ராவுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன் யூஐ 7 ஸ்டேபிள் அப்டேட் கிடச்சிட்டுன்னு சொல்லலாம். இப்போ அதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப்பில் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதே என்னால் பார்க்க முடியுது. இந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள். ஒன்று Xiaomi 14 எடுத்தது, இன்னொன்று சாம்சங் S24 அல்ட்ராவில் எடுத்தது. சாம்சங் S24 அல்ட்ராவில் எடுத்தது கொஞ்சம் பஞ்சியாக எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த கலர் ரீப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஷோமி கொஞ்சம் ஷட்டிலாக காட்டுது. அண்ட் லென்ஸ் ஃபிளார் சில இடத்துல இருக்கு Xiaomi 14ல். சாம்சங் S24 அல்ட்ரா ஆஃப்டர் ஒன் யூஐ 7 ஸ்டேபிள் அப்டேட்டுக்கு அப்புறம் வீடியோகிராஃபி இது அல்ட்ரா வைடில் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பட் வாய்ஸ் எப்படி கேப்சர் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா பயங்கரமாக காற்று அடிச்சிட்டு இருக்கு. பின்னாடி சைடு தான் பீச் இருக்கு. பீச்சில் இருந்து விண்டு அதிகமாக வர்றதுனால நாய்ஸ் அதிகமாக பிக்கப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு இது மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மெயின் சென்சாருக்கு அப்படியே ஸ்விட்ச் பண்ணுறேன். இது 1x, அதுக்கப்புறம் இது 2x, அதுக்கப்புறம் 3x, 5x. ஸோ 5xல ஓரளவுக்கு இது பெட்டராக மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த 5xங்கிறது ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேசிய கொடி பறக்குது பார்த்தீங்களா, தாயின் மணி கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்துங்க. ஸோ சர்ச்சு தெரியுது, எங்கேயோ இருக்குது. பட் அது கொஞ்சம் பெரிய சர்ச், அதனால அதை கேப்சர் பண்ணுது. இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஃபுட்பாத்தெல்லாம் கூட இதால் கரெக்டாக ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் சகஜம் தானேங்க. சாம்சங் கிட்ட நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயந்தான். அவங்க இதெல்லாம் அசால்ட்டு பண்ணுவாங்க. இதுலேயும் அசால்ட்டு பண்ணியிருக்காங்க. தேசிய கொடி பறக்குது பாருங்கள், வேறு லெவலுங்க. அதுக்கப்புறம் 20xக்கு நான் அப்படியே ஸ்விட்ச் பண்ணுறேன். 20x மாஸ். இப்போ அப்படியே நான் அல்ட்ரா வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன், இல்லை மெயின் சென்சாருக்கு நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். எவ்வளோ தொலைவில் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பாருங்க அவ்வளோ தூரத்தில் இருக்குது. நம்மளால வீடியோ எடுக்கும் போது 20x வரைக்கும் ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியுது. அப்படியே அல்ட்ரா வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணேன், வேறு லெவலுங்க. ஸோ ஓரளவுக்கு சாம்சங் பெட்டராக இதை ஹேண்டில் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த நாய்ஸை மட்டும் எப்படி சப்ரஸ் பண்ணியிருக்காங்கிறத தான் பார்க்கணும். வீடியோவில் இல்லை, ஆடியோவில். அதுதான் மெயின். ஸ்டேடியத்தில் இந்த ரெண்டு பசங்கள்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். யோகா எங்களுக்கு கற்றுக்கிறது காசு இல்லை, அதனால் நாங்கள் தூரத்துலேருந்து பார்த்தே கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் செஞ்சு காட்டினானுங்க. ஸோ நீங்களே பாருங்கள். சாம்சங் S24 அல்ட்ராவோட ஒன் யூஐ 7 ஸ்டேபிள் அப்டேட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த லோ லைட் வீடியோ சாம்பிள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் எடுக்க மாட்டீங்க. பெரும்பாலும் டே லைட்டில் தான் ஷூட் பண்ணுவீங்க, இல்லை இன்டோரில் இருந்தால் கூட லைட் இருக்கும் போது தான் ஷூட் பண்ண போகிறீங்க. இப்போ லைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இது எப்படி மேனேஜ் பண்ணுது அப்படியே நான் அல்ட்ரா வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ அல்ட்ரா வைடில் எப்படி ஒர்க் ஆகுது? கஷ்டம்தான் இந்த நைட்டில் அது
கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டேபிளாக அது மெயின்டைன் பண்ணுதுங்க, பரவாயில்லைங்க. இது வந்து ஒரு லோ லைட் ஸ்லோ மோஷன் வீடியோங்க. ஆமாங்க, தூரத்தில் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பட்டாசு எப்படி வெடிக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். நான் இப்போ இதோட அந்த வாய்ஸ் ஓவரை நிறுத்திக்கிறேன். அந்த நேச்சுரல் சவுண்டை கேளுங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸ்லோ மோஷனில். சாம்சங் S24 அல்ட்ரா 1UI7 ஸ்டேபிள் ரோல் அவுட்டுக்கு பிறகு ஃப்ரண்ட் கேமரா லோ லைட் வீடியோ சாம்பிள். இப்படி பார்த்தா தெரியும் பாருங்கள், மூஞ்சி இருக்கிறது. சில நேரங்களில் முகம் இருக்கிறதே தெரியாமல் போயிடுது. பட் ஸ்டேபிளான அவுட்புட்டாக தான் இருக்குது. இதில் ஸ்டெபிலைசேஷன் கம்மியாக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல. பட் ஷோமி 14 கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒய்டர் ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கல. ஸோ அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம் சாம்சங்கை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓகே தான். இதை ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் இணைக்கிறேன், நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். சாம்சங் S24 அல்ட்ரா 1UI7 ஸ்டேபிள் ரோல் அவுட்டுக்கு பிறகு லோ லைட் வீடியோகிராஃபி சாம்பிள் 4K 30 FPSல தான் எடுத்துகிட்ருக்கேன். நடந்துக்கிட்டே தான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுலேயே அப்படியே நான் ஜூம் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா, கொஞ்சம் இந்த ஜூம் பண்ணுறதுக்கு 2x 3x இந்த மாதிரி ஆப்ஷனாக செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் சென்சார் ஸ்விட்ச் பண்ணுறது கடுப்பாக இருக்குது. இது 3x, ஓகே 3xல ஸ்விட்ச் ஆகிறது கிளியராக தெரியுது. 5x, ஸோ 5xல எப்படி இருக்குது இந்த சிட்டிங் ஏரியா? ஓ, ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க. பட் ஆனால் படிக்கட்டு இருக்கிறத காட்டுறதுல கொஞ்சம் கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறேன். ஷோமி அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணிச்சோ, பரவாயில்லைங்க. 10xக்கு மூவ் பண்ணுறேன். ஓகே, இதில் இருக்கிற லெட்ரு வந்து ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். 20xக்கு போகிறேன். ஓரளவுக்கு தெரியுது. என்ன தெரிகிறது அந்த மாதிரி தாங்க இருக்குது. சரிங்க, பயங்கரமாக ஷேக் ஆகுது. இந்த லைட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு கிடக்கு. ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் காரைக்கால். ஓகே, இது வந்து எனக்கு ஏற்கனவே படித்து தெரிஞ்சதுனால நான் ஈஸியாக படிச்சுட்டேன். பட் வெளியிலேருந்து பார்க்குறவங்களும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்டெபிலைசேஷன்லாம் நம்ம 5xல கூட எதிர்பார்க்க முடியாது. வாங்க, மறுபடியும் மெயின் சென்சாருக்கு அப்படியே ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ இதாங்க சாம்சங் S24 அல்ட்ரா ஸ்டேபிள் ரோல் அவுட்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சாம்பிள்ஸ். எப்படி இருக்குது? பெட்டராக இருக்கா இல்லையா? அதை நீங்கள் தான் சொல்லணும். லாஸ்ட் டைம் நான் 1UI7 பீட்டாவில் இருந்தப்போ உங்களுக்கு லோ லைட் வீடியோகிராஃபிலாம் இதே ஸ்டேடியத்துலேருந்து எடுத்து காட்டினேன். இப்போ எப்படி இருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்கள். சாம்சங் S24 அல்ட்ராவோட 1UI7 ஸ்டேபிள் அப்டேட்டுக்கு அப்புறம் அது ரோல் அவுட் ஆன பிறகு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை இப்போ நான் 4K 30 FPSல ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் அதை கம்ப்ரஸ் பண்ணி 1Kல தான் உங்களுக்கு நான் லைவ் பண்ணுவேன். நான் அப்லோட் பண்ணுற குவாலிட்டி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 1080pல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இந்த வீடியோ ஸ்டேபிளாக இருக்கா அதை சொல்லுங்கள். நான் நடந்துக்கிட்டே எடுக்கிறேன். நான் நார்மலாக நடந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக வீடியோ ஷேக் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் வேகமாக தான் நடப்பேன். ஸோ எப்படி ஃபீல் ஆகுது மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள்.
என்ன மக்களே, வீடியோவை பார்த்தீங்களா? சாம்சங் S24 அல்ட்ரா ஸ்டேபிள் One UI 7 ரோல் அவுட்டுக்கு அப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபியில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிருங்க. வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.